ஹே காய்ஸ், ஹீரோவோட மேவரிக் 440 அப்படிங்கிற நியூ மாடல் ரெட்ரோ ரோட்ஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 23rd இந்தியாவில் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஹார்லி டேவிட்சனோட X440யோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் 2 lakhல தான் இருக்க போகுது இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ 440cc ரெட்ரோ ரோட்ஸ்டர் நமக்கு அண்டர் 2 lakhல கொடுக்கும்போது கண்டிப்பாக பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜி எல்லாமே கொடுக்க போகிறாங்க. டிசைனும் வந்து சூப்பராக இருக்க போகுது. இந்த பைக்கை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஹீரோவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா ஹார்லி டேவிட்சனோட கொலாபரேஷனில் நியூ மாடல் 440cc மேவரிக் அப்படிங்கிற நேமில் வந்து ரெட்ரோ ரோட்ஸ்டர் இந்த மந்த் 23rd இந்தியாவில் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சனோட X440 இப்போ ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் பில்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல பார் அண்ட் டார்க்கும் இருக்க போகுது. இன்ஜின் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 440cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. 6-speed கியர் பாக்ஸும் 27 ஹார்ஸ் பவரும் 38 Nm டார்க்கும் இருக்கக்கூடிய இன்ஜினாக தான் இருக்க போகுது. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஹெச் ஷேப்பில் நமக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சர்க்குலரான எல்இடி ஹெட்லாம்ப்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட லுக்கே ரொம்பவே அக்ரெசிவான லுக்காக இருக்குது. ஃபியூல் டேங்கோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸ் வந்து நம்ம இந்த பைக்கில் எதிர்பார்க்கலாம். லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்லாம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதோட டிசைன் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட முக்கியமான விஷயம் இந்த பைக்கில் வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். இந்த பைக்கோட ஸ்பை ஷாட்ஸ், ரோட் டெஸ்டிங் இமேஜஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது அண்டர் 170 கிலோகிராமுக்கும் கம்மியாக தான் இந்த பைக்கோட வெயிட் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. வைடான சீட் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பிளிட் கிராப் ரீல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அப்புறம் அலாய் வீல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க்ல எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த பைக் முக்கியமாக இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கான காரணம் ஹார்லி டேவிட்சன் X440 இருக்கு. ட்ரையம்ப் பார்த்தீங்கன்னா 400cc லான்ச் பண்ணிட்டாங்க. ஆப்பிள்லேயே அவங்களுடைய 457cc லான்ச் பண்ணியிருக்காங்க. யமஹாவும் பார்த்தீங்க அப்படின்னா R3 MT-03 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபாரின் பிராண்ட்ஸ் நிறைய பெஸ்ட்டான ஒரு 400cc பைக்ஸ் லான்ச் பண்ணும்போது ஹீரோ இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் பிராண்டான ஹீரோவுமே நாங்களும் ஒரு 440cc லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்லி டேவிட்சன் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நமக்கு 400cc லான்ச் பண்ண போறாங்க. 440cc ஒரு பைக் மட்டும் தான் லான்ச் பண்ண போறாங்களா ஜனவரியில, அதாவது இந்த மந்த் 23rd அப்படின்னு கேட்டீங்கன்னா 125cc வந்து லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மேபி அந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 125R கூட இருக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மந்த் 23rd பார்த்தீங்கன்னா X440 அப்படிங்கிற 440cc பைக்கும் லான்ச் பண்ண போறாங்க ரெட்ரோ ரோட்ஸ்டர். அதே சமயம் கம்யூட்டர் பைக்கான 125cc நேம் மேபி எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற நேமில் கூட லான்ச் பண்ணலாம். ஸோ ஹீரோவோட ஒரு ஃப்ளாக்ஷிப் பைக் அப்படின்னு இந்த பைக் நம்ம சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கரிஸ்மா XMR 210 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில், சூப்பரான டிசைனில். ஸோ நியூ டிசைன் பேட்டர்னில் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பை ஷாட்ஸில், ரோட் டெஸ்டிங் இமேஜஸில் எல்லாமே நமக்கு தெரியும் இந்த பைக்கோட டிசைனுக்கும் ஹார்லி டேவிட்சனோட டிசைனுக்கும் ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் இன்ஜின் பிளாட்ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பார் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்லி டேவிட்சனோட X440 சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 23rd இந்த மந்த் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் முக்கியமாக லாங் டிராவலுக்கு பெஸ்ட்டாக இருக்கும், சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹீரோவும் சொல்லியிருக்காங்க. அஃபிஷியலான ட்ரெய்லர் எல்லாமே கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.